ஹாய் தங்க குட்டி. ஸோ இன்னைக்கு வந்து அனியா பாப்பாவுக்கு அப்பாவுக்கு வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் என்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு வந்து காலை சீக்கிரமாக வைக்க பாயிடுச்சு. அதனால் உடனே வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து கோக்னட் ரைஸும் பட்டுக்கு வந்து ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் பட்டு தாங்க கூடுவேன். ஸோ அப்படி தான் வருது. பட்டுக்கு வந்து கோக்னட் ரைஸும் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரையும் வைக்கலான்னு இருக்காங்க. கோக்னட் ரைஸ் வந்து எப்பயும் போல் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயம், அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம துருக்கி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணால் கோகனட் ரைஸ் ரெடி ஆகிடுவாங்க. அதுக்கு சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் பட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக் கேட்டிருந்தாங்க. சாருக்கு வந்து டெய்லி வந்து இட்லி தோசைலாம் இறங்காது. அவங்க இந்த மாதிரி ஏதாவது மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அவங்க அம்மா அந்த மாதிரி பழகி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பனானா மில்க் ஷேக் கேட்டிருந்தாங்க. நைட்டே வந்து ஆல்மண்ட்ஸ் ஊற வச்சுட்டாங்க. ஸோ பனானா, அதுக்கப்புறமா ஆல்மண்ட், அதுக்கப்புறமா டேட்ஸ் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பட்டுக்கு வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுங்க. அண்ட் பாப்பாக்கு என்ன வச்சிருந்தா பார்ட் 2